வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மேஷ ராசிக்கான ஆகஸ்ட் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதத்தின் பெரும்பாலான நாட்கள் 2ஆம் இடமான ரிஷபத்தில் குருவுடன் இணைவு பெற்று குருமங்கள யோகமும் தர்ம கர்மாதிபதி யோகமும் பெற்று மிக சிறப்பான நிலையில் இருக்கிறார். உடலும் மனமும் நல்ல நிலையில் இருக்கும். உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி பிறக்கும். இருப்பினும் சனி ராசியை பார்ப்பதால் சிறு மனசோர்வு, சோம்பல் இருக்கும். இறை வழிபாடு உதவி புரியும். தன குடும்ப வாக்குஸ்தானம் மற்றும் களத்திர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் மாதத்தின் பெரும்பகுதி நாட்கள் சிம்ம ராசியில் பகை வீட்டில் புதன் மற்றும் சூரியனுடன் இணைவு பெற்று செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை பெற்று இருக்கிறார். இது சிறப்பான நிலை இல்லை. ஆனால் குடும்பஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைவதால் கெடுபலங்கள் குறையும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பேச்சினில் நிதானம் கடைபிடித்து விட்டு கொடுத்து செல்வது மிக அவசியம். தனவரவு பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைப்பதில் சிரமம் இருக்கும். சொத்து வாங்கும் முயற்சியில் சிறு தடைகள் இருக்கும். ஆவணங்களை முறையாக சரிபார்த்து வாங்க வேண்டும். பேச்சினால் தொழில் செய்வோருக்கு சுமார நிலை இருக்கும். திருமண முயற்சியில் இழுபறி இருக்கும். விடாமுயற்சி செய்தால் 1 மாதத்துக்கு பிறகு முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து செல்வது அவசியம். பிரிந்திருக்கும் தம்பதியர் அவசரப்படாமல் வழக்குகளில் காலம் கடத்துங்கள். வியாபாரம் சுமாராக நடைபெறும். எதிர்ப்புகளும் சவால்களும் வரும். நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்கள் உடன் மனக்கசப்பு வரும். பொறுமை தேவை. தைரியம், வீரியம் மற்றும் ரண ருண ரோகஸ்தானாதிபதியான புதன் நட்பு வீடான சிம்மத்தில் சுக்கிரனோடு அமர்ந்து சனி மற்றும் செவ்வாயின் பார்வை பெறுகிறார். மாத பிற்பகுதியில் வக்ரம் பெற்று சுகஸ்தானமாகிய கடகத்திற்கு செல்கிறார். இதனால் முயற்சிகளில் சிறு தடைகளும் இழுபறியும் நீடிக்கும். கடின முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். உங்கள் தன்னம்பிக்கை சோதித்து பார்க்கும் சூழல் உருவாகும். ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் மனம் தளராமல் தைரியமாக செயல்பட்டால் கடைசியில் வெற்றி உங்களுக்கே கிடைக்கும். சகோதர சகோதரிகளுடன் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். அக்கம் பக்கத்தினருடன் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். போட்டி பந்தயங்களில் கடின முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு சவால்கள் இருக்கும். கடின முயற்சி செய்தால் மாத பிற்பகுதியில் வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில் இருப்போருக்கு எதிர்ப்புகள் இருக்கும். கவனமாக செயல்பட்டால் பிரச்சனை இருக்காது. கடன் தொல்லை கொஞ்சம் இருக்கும். இன்னும் 1 மாதம் காலம் கடத்தினால் பிரச்சனை தீர வழி பிறக்கும். சுகஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சூரியன் மாத முற்பகுதியில் இருப்பதால் தாயார் உடல்நலம் சீராக இருக்கும். தாயார் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியடையும். அரசு மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் முன்னேற்றம் அடைவார்கள். பதவிகள், பொறுப்புகள் தேடி வரும். தாய் மற்றும் தந்தை வழி உறவினர் உடன் இருந்த மனக்கசப்பு மாறி நன்மைகள் கிடைக்கும். பூர்வ புண்ணியஸ்தானமாகிய சிம்மத்தில் சுக்கிரன் அமர்ந்து சனி மற்றும் செவ்வாய் பார்வை பெற்று மாத பிற்பகுதியில் சூரியன் ஆட்சி பெறுவதால் பூர்வீக சொத்து பிரச்சனையில் இழுபறிக்கு பின் மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் கிடைக்கும். குழந்தை வரம் வேண்டி சிகிச்சை பெறுவோருக்கு மாத கடைசியில் நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் மூலம் சிறு மன வருத்தம் வரும் சூழல் உருவாகும். உங்கள் பேச்சை கேட்பது கடினம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லவும். கலைஞர்கள் சுமாரான நிலையில் இருப்பார்கள். காதலர்கள் தங்களுக்குள் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அகலக்கால் வைக்க வேண்டாம். சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படும். வெளிநாடு, வெளிமாநிலத்தில் வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். தந்தையின் உடல்நலம் சீராக இருக்கும். தந்தை மூலம் நன்மைகள் கிடைக்கும். தர்ம கர்மாதிபதி யோகம் இருப்பதால் சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். தர்ம பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். தர்ம பணிகளை முன்னின்று நடத்தும் யோகமும் வாய்ப்பும் கிடைக்கும். சொந்த தொழில் முன்னேற்றம் அடையும். லாபம் சிறப்பாக வரும். நீண்ட நாள் முயற்சியில் விடாமுயற்சி செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். சேமிப்பை கடைபிடிக்க வேண்டிய காலமாகும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுகளை சுமாராக இருக்கும். தூக்கம் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வயிறு சம்பந்தமான அசிடிட்டி மற்றும் செரிமான கோளாறு மற்றும் கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கவனம் தேவை. உணவு கட்டுப்பாடு மிக அவசியம். பள்ளி மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும்
சிறப்பான முன்னேற்றம் அடைவார்கள். கல்லூரி மாணவர்களுக்கு தடைகளும் மறதியும் இருக்கும். கடின முயற்சி செய்தால் முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம், கால்நடை வளர்ப்பு சிறப்பான லாபம் தரும். ஆக மொத்தத்தில் ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் சிறப்பான மாதமாகும். அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கையம்மனையும் மகாலட்சுமியும் வழிபட்டு வந்தால் தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஜாதகத்துக்கு பலன்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க இமெயில் ஐடியோ அல்லது போன் நம்பரையோ கான்டாக்ட் பண்ணுங்க.